நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ பெரிய காலேஜ் கட்டினானுங்களே, தூங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கட்டினானுங்களா? லுசு பசங்க. அதுக்கும் ஒரு இடம் இருக்கு. யாரும் பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏசி ரூம். அங்க இருந்தா கிளாஸுக்கு போன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஐயோ, ஆஹா, வளப்போச்சே. மேடம், நம்ம காலேஜ் லைப்ரரி எந்த விஷயம் எப்படியும் மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு மேடம். அது எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா மேடம்? என்ன மேடம் எதுவும் பேச மாட்டீங்க? அவங்கள என்ன சொல்றது? நீங்க அவங்கள சொல்றது இருக்கட்டும். நான் உங்களை ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்பிடுங்க. அப்ப நாளைக்கு வர சொல்லிட்டேன் மேடம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன். அத பத்தி எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு நீங்க இங்க வாங்க. சரி மேடம். மேடம், இந்த காலேஜ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல. அப்படிலாம் இல்லைங்க மேடம். அப்படிலாம் இல்லன்னா எப்படி லைப்ரரி ஃபயர் ஆச்சு? எரிஞ்சு போச்சே. அந்த புக்ஸோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 12 லட்சம். ஒரு புக்க கூட மிஞ்சல. இதை யார் பண்ணது? பேசாம அமைதியா இருந்தா எப்படி? யார் பண்ணதுன்னு சொல்லு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் மேடம்? அப்ப யார கேட்கணும்னு சொல்ற? சொல்லு. யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல. எது எப்படி நாசமா போனா உங்களுக்கு என்ன? சாரால கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியாதுல்ல? சாரி மேடம். இந்த நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லைப்ரரியை கொளுத்துனது யாருன்னு எனக்கு இன்னும் 2 ஹவர்ஸ்ல தெரிஞ்சாகணும். சர்வைவல் கேமரா செக் பண்ணீங்களா? யாருன்னு தெரிஞ்சுதா? கேமரா ஒர்க் ஆகல மேடம். டெய்லி 10 ஹவர்ஸ் பவர் கட். இன்னொருத்தர் கூட படுத்துருச்சு. அதனால யார் பண்ணாங்க தெரியல மேடம். லைப்ரரி விநாயகமூர்த்தியை கூப்பிடுங்க. மேடம், அவர் தான் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு. அப்ப லைப்ரரி இன்சார்ஜ் யாரு? நான் தான் மேடம். அப்ப நீங்க தான் சொல்லணும் யார் லைப்ரரி கொளுத்தினதுன்னு. அப்பதான் ரெஸ்ட் ரூம் போலான்னு போனேன். போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு மேடம். நானும் தண்ணி ஊற்றி அணைக்க பார்த்தேன். முடியல மேடம். அதுக்குள்ள தீ நிறைய பரவிருச்சு. சரி விடுன்னு விட்டேன் மேடம். ஏதாவது அறிவு இருக்கா? அங்கதான் ஃபயர் எக்ஸிபிஷன் இருந்தது இல்ல? அதை எடுத்து அடிச்சுக்கலாம்ல? அவசரத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதனால பயந்து போய் நின்ட்டேன் மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதான் மேடம், கரெக்டா சொன்னீங்க. விதியே தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மால எதுவும் பண்ண முடியாதுதான். ஆனா அது நீங்க சொல்லக்கூடாது. நீங்க தானே இன்சார்ஜ். நீங்க தான் அதுக்கான காம்பன்சேஷனை தரணும். ஒழுங்கு மரியாதையா 12 லட்சம் கட்டுற வழியை பாருங்க. மேடம், 12 லட்சமா? 12,000 கூட வழி இல்ல மேடம். இத பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எது பண்ணுவீங்களோ என்ன விப்பீங்களோ எனக்கு இன்னும் 2 டேஸ்ல அந்த அமௌண்ட் கிடைச்சாகணும். இல்லனா அதை யார் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என்னவோ இத நீங்களே கூட பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. மேடம், சத்தியமா நான் பண்ணல மேடம். என்ன நம்புங்க மேடம். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு வாய் மூடுங்க. சார் அழுவாதீங்க சார். இத பாரு சக்தி, நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்மன். நம்ம காலேஜோட நல்ல பேர்ல உனக்கு பங்கு இருக்கிற மாதிரி நம்ம காலேஜ்க்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தா அதுலயும் உனக்கு பங்கு இருக்கு. இந்த ஃபயர் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு டீடைலாவே தெரியணும். இது எலக்ட்ரிக்கல் ஃபயரா இல்ல யாராவது வேணும்னே கொளுத்தி போட்டதா? அப்படி கொளுத்தி இருந்தா ஏன் கொளுத்தணும்? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். மேடம், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவங்க பாத்துப்பாங்களே மேடம். இப்போ ஒருத்தர் 2 பேருக்கு தான் தெரியும். இது ஊருக்கே தெரிஞ்சு நம்ம காலேஜோட பேர் கெடணும்னு பாக்குறீங்களா? அப்ப சிபிஐ கிட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீங்க போலாம். மேடம், கெட் அவுட். அண்ணே,
என்னண்ணே எப்பண்ணே வந்தீங்க? வராம என்னடா பண்றது? கடையில பார்சல் போதோ இல்லையோ, நான் வரலன்னா கடையே பார்சல் பண்ணிடுறீங்க. லாஸ்ட் மந்த் என்னடா கலெக்ஷனு? இப்படியே போயிட்டு இருந்தா நான் கேன்டீனை இழுத்து சாத்திட்டு திருப்பதியில நாம கட்டி வைக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? கடன் வச்சு சாப்பிடுறாங்க, பைசா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கடன் வாங்கணும் எவன் தெரியல, காசு தரணும் அவன் கை காலை உடைக்க வேண்டியதானே. இத போறாங்களா 2 பேரும், இவங்க கூட 2000 ரூபாய் தரணும்னு. இது வரைக்கும் 1000 தடவை கேட்டு பார்த்துட்டு 5 பைசா கூட தர மாட்டேங்கிறாங்க. டேய் அறிவு கெட்டவனே, கஸ்டமர் உள்ள வரும்போது பேசாதடா, சாப்பிட்டு வெளியே போகும்போது சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. என்ன எதுக்கு நீ ஆர்டர் பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியாதா? சாப்பிட்டு ஏன் தலையிலேயே பில்ல கட்ட பாக்குற, அது மட்டும் என்னைக்கு நடக்காரா? என்ன மாப்பிள ஆர்டர் பண்ண சொன்னா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? நான் என்னத்த மாப்பிள பெருசா ஆர்டர் பண்ண போறேன்? உனக்கு என்ன வேணுமோ அதே ஆர்டர் பண்ணி தொலை. என்ன வச்சு பிளான் பண்றியா நீ? டேய் நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் கூட கிடையாதுடா, அவருக்கே நான் மாஸ்டர். டேய் டேய் டேய், என்னடா ஆர்டர் பண்ண சொன்னா சிரிச்சுக்கு இருக்க? மாப்பிள உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். ரொம்ப பழைய காமெடிடா அது. மாப்பிள காமெடியே இல்ல, இதுக்கு பழைய காமெடி பெட்டர்ல. அண்ணே 2 வெஜ் ரைஸ் 4 வடை. ஏய் எனக்கு வடை பிடிக்காதுடா. மாப்பிள உனக்கு யாரு ஆர்டர் பண்ணா? எனக்கு தேவையானதை நான் ஆர்டர் பண்ணேன், உனக்கு அப்படியா? தேவையானதை நீ ஆர்டர் பண்ணிக்கன்றேன். அப்படியா? ஆமா. அண்ணே 4 புளியோதரை 8 சமோசா எடுத்துட்டு வாங்கண்ணே. மாப்பிள இப்பதான்டா கடவுள் ஏன் உனக்கு கொழுக்கு முழுக்குன்னு படைச்சிருக்கான்னு தெரியுது. ஏன் கொழுக்கு முழுக்குன்னு படைச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தின்றியே, என்னை மாதிரி ஒல்லியா படிச்சுதான் என்ன ஆர்டர் பண்ணி தின்றுப்பேன். ஏய் ஏய் கண்ணு வைக்காரா பாவிப்பட. ஏன் மாப்பிள நல்லா இருந்துச்சுல? அருமை அருமை. சரி மாப்பிள பில்லை கொடு. ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் மாப்பிள நீ சொல்லுவ, ஆனா கடைசியில் நீயே கொடுத்துருவ பாரு. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. மாப்பிள புரியுது நீ என்ன சொல்லணும்னு புரியுது, ஆனா இனிமே உனக்கு பிடிக்காத மாதிரி நடக்கவே மாட்டேன். பில்லை கட்டு. இவன் எப்பயுமே இப்படித்தாங்க விளையாட்டு. சரி கொடுத்துட்டு வா. ஏய் என்கிட்ட காசு கிடையாது, நீ கொடு. டேய் என் பாக்கையில 10 பைசா கிடையாதுடா, ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு தான் மேனேஜர் அந்த திட்டுறான். தயவுசெய்து கொடுத்துட்டு வா. இங்க பாரு, என்னைய போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாலும் என்கிட்ட 5 பைசா கிடையாது. டேய் என்னடா பண்றது? சரி வீடு. டேய் காசே இல்லாம சாப்பிட வரீங்களா? வாங்கடா. ஹலோ பாஸ் கையிடுங்க, அக்கௌண்ட் எழுதிங்க, மேல கை கால வச்சுக்காதீங்க. டேய் உன்னை தூக்கிட்டு போறதே நீ அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற காசை வாங்குறதுக்காக தான். வாடா. உங்களை பார்த்து நல்லவரா தெரியுதுண்ணே. அதனால காசு வாங்காம விட்டு சொல்றியா? அப்படி இல்லண்ணே, நான் எப்ப சாப்பிட்டாலும் பாதிய நண்பன் தான் சாப்பிடுவான், அதனால அவனை நீ பிரிச்சாங்கண்ணே. தயவுசெய்து அவனை கூட்டு போறானே. அப்படியா? ஆமாண்ணே. பண்ணிட்டா போச்சு. டேய் வாடா. ஐயப்பா. ஏந்துக்கோ வா போடா. டேய் காசு 2000 ரூபாய் தரணுமே, எப்படா தர? 2000 வரும்போது தரேண்ணே. எப்போ வரும்? உங்களுக்கு எப்போ தரணுமோ அப்பதான் வரும். போ. 2 பேரும் போய் பிளேட் கழுவுங்க போங்கடா. டேய் நில்லு. இவன் எவ்வளவு காசு தரணும்? 1200. தம்பி காசு எப்ப தர? காசு வந்தவனு கொடுத்துறேன். தம்பி எம்ஜிஆர்னு பச்சை குத்தி இருக்கியே, இவரை உனக்கு பிடிக்குமா? என் உயிர்ண்ணே. செல்லம் வாடா என் ராசா. டேய் நீ எனக்கு காசே தர வேணாடா, போடா போ. இன்னும் என்ன வேணா சாப்பிட்டுக்கோ போ. சரிங்கண்ணே. போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் லைப்ரரி பத்திக்கிட்டு எல்லாமே நாசமா போச்சேடா. எல்லாம் என் சாபம் தான் மச்சான். அதை கூட இதை கூட புடுங்கினாங்களா காசை, அவங்களுக்கு இப்படிதான் ஆகணும். லைப்ரரி கொளுத்துனவன் நல்லா இருக்கணும் மச்சான், நல்லா இருக்கணும். டே அறிவாளி, இப்ப லைப்ரரி பத்தி இருந்துது, புது லைப்ரரி கட்ட எவங்கிட்டடா பணம் கேட்பாங்க? அதுவும் நம்ம கிட்ட தானே கேட்பாங்க. அப்போ லைப்ரரி கொளுத்துனவன் நாசமா போன மச்சான். ஏய் யாரை திட்டிட்டு இருக்கீங்க? எவனோ லைப்ரரி கொளுத்திட்டான் பாவி, அவனை தான் திட்டிட்டு இருக்கேன் பாஸ். அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். பசங்க படிக்கிற லைப்ரரி கொளுத்திருக்கானே, அவன் உருப்படுவானா? உருப்படவே மாட்டான். கை கால் விளக்காம போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ அதெல்லாம் தெரியாம அவனுக்கு சாபம் விட்டுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனையாவே இருக்கட்டும் பாஸ், அதுக்காக லைப்ரரி கொளுத்துறதா? அவனும் வேணும்ட்டே கொளுத்திருக்க மாட்டான். அவனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், அதனால தெரியாம கொளுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல நாங்க லைப்ரரி கொளுத்தணும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது? அது அப்படி இல்லடா, யாராவது ஒருத்தனை பத்தி 2 பேர் தப்பா பேசும்போது கரெக்டா பேசுறது ஒருத்தன் வேணும்ல, அதனால தான் பேசினேன். சரி சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு இன்னமும் இவன் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுவோம். வாடா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளே வாயை விட்டு மாட்டிருப்போம் போல இருக்கு. ஆல்கேட்ஸ் கண்ட்ரோல். நான் பார்த்துக்கலாம் விடு. ஆல்கேட்ஸ் ஏன் அப்படி பார்க்குற? எப்படி பார்க்குறேன்? என்னமோ திருடனை பார்க்குற மாதிரியே பார்க்குறியே, ஏன்? நான் ஒழுங்கா தான் பார்க்குறேன். குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ? அப்படின்னா லைப்ரரி யாரு கொளுத்துனது? அது ஏன் என்ன பார்த்து கேட்குற? அது யார் கொளுத்துறா எனக்கு தெரியாது. கொளுத்துலன்னா கொளுத்துலன்னு சொல்லு. எதுக்கு இப்படி பதற? நீ பதறத பார்த்தா நீ தான் கொளுத்துன மாதிரி தெரியுது. இதோ பாரு, சும்மா பார்த்தா மாதிரி சொல்லாத. நான் கொளுத்துனது நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். ஐயோ, யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன். நான் கொளுத்துனது நீ பார்த்துட்டியா? அட பாவி, உண்மையிலேயே லைப்ரரி நீ தான் கொளுத்துனியா? அப்போ நான் கொளுத்துனதை நீ பார்க்கலையா? சும்மா தான் சொன்னியா? நானா தான் வளர்ட்டேனா? ஏய், ஏன்டா இப்படி பண்ற பாவி? எல்லாம் உன்னாலதான். நான் ஒழுங்கா மாடியில படுத்துருந்தேன். நீங்க ஏன்டா படுக்கிற? ஏசி ரூம் போய் படுன்னு சொன்னது நீ தானே? நான் போய் படுந்தானே சொன்னேன், கொளுத்தவா சொன்னேன்? நான் கூட ஒன்றும் கொளுத்தணும்னு கொளுத்தல. தூங்கிட்டு இருந்தேன், கொசு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதனால கொசுவத்தி கொளுத்துறாமேன்னு கொளுத்துனேன். லைப்ரரி பத்திக்கிச்சு. பாவி, கொசு கடிக்கு லைப்ரரியே கொளுத்திட்டியேடா. உருப்படிவியாடா நீ? ஏய், நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா சாபம் விட்டுட்டு இருக்க. ஆல்கேட்ஸ் தான் லைப்ரரி கொளுத்துறான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதா? ஐயோ, சும்மா இரு, எல்லாருக்கும் கேட்ட போது. ஹாய். ஹாய். கவிதையில சூப்பரா அசத்தி இருக்கீங்க. எந்த கவிதையை பத்தி சொல்ற? ஆனந்த விகடன்ல வந்ததே அந்த கவிதையை பத்தி தான். அது நானா இருக்காது, வேற யாரோ. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? திவ்யா ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் அசல் இன்ஜினியரிங் காலேஜ்னு போட்டிருந்ததே. அப்படியா? அந்த புக் இருக்கா? ஐயோ, என்கிட்ட இல்லையேப்பா. வேணா வாங்கி தரட்டுமா? இட்ஸ் ஓகே, நானே வாங்கிக்கிறேன். நான் எந்த கவிதையும் ஆனந்த விகடனுக்கு அனுப்பலையே. யார் அனுப்பியிருப்பா? அப்படியே உருகி உருகி எழுதிருக்கீங்க. சூப்பரா இருக்குங்க. தாமரை மாதிரி பெரிய லிரிக்ஸ் ரைட்டரா வர போறீங்க பாருங்க. தேங்க்ஸ்பா. ம். ஒன்றும் புரியல, ஒரே பாராட்டா இருக்கு. ஒருவேளை நம்ம சரவணனோட கவிதையை ஆனந்த விகடனுக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி நம்ம கவிதையை சரவணன் அனுப்பிச்சு வச்சிருப்பானோ? ஆமா, அப்படின்னு நம்ம எழுதி வச்சுட்டாலும் ஒரே குழப்பமா இருக்கே. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சரவணனுக்கே ஃபோன் அடிச்சிட வேண்டியதான். ஹலோ சரவணா, எங்கே இருக்க? காலேஜுக்கு வந்தாச்சா? காலேஜில் தான் இருக்கிறேன். ஏன்? இல்லை, ஒன்று பார்க்கணும். எங்கே இருக்க? கேன்டீன் போகிற வழியில தான். சரி, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், இரு வந்துடுறேன். சரி, ஓகே. ஹாய் திவ்யா. என்னோட கவிதை அமிச்சியா இல்லை நீயே எழுதி அமிச்சியா? என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியலையே. இல்லை, ஆனந்த விகடனில் என்னோட பேரில் கவிதை வந்திருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து விஷ் பண்ணாங்க, அதான். அப்படியா? வாழ்த்துக்கள். எந்த பக்கம்? நான் பார்க்கவே இல்லையே. ஏன் சிரிக்கிற? நான் என்ன குழந்தையா சரவணா? கவிதை என் பேரில் வந்திருக்குன்னு சொன்னப்போவே தெரிஞ்சிருச்சு நீ தான் பண்ணியிருப்பேன்னு. அப்புறம் என்கிட்டயே ஏன்? நான் இப்போ வந்தது நீயா எழுதினியான்னு கேட்கறதுக்கு இல்லை, எதுக்கு என் பேரில் எழுதினேன்னு கேட்கறதுக்கு. என் பேரில் எழுத வேணான்னு தோணுச்சு. அதான் யார் பேரில் எழுதலான்னு நினைக்கிறப்போ கவிதையில் யார் காரணமோ அவங்க பேரில் எழுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் கவிதை எழுத காரணமாக இருந்த ஒரே ஆள் நீ தான். அதான் உன் பேரில் எழுதினேன். தேங்க்ஸ்பா. அப்புறம் அப்பா உங்ககிட்ட பேசுகிறார்ல? பேசுகிறாரு, ஆனால் முன்ன மாதிரி இல்லை. என்னை மன்னிச்சிரு சரவணா, எல்லாம் என்னால் தானே. நடந்து முடிஞ்சதை பற்றி ஏன் பேசுகிற? விடு திவ்யா. அதுவும் கரெக்டு தான். எனக்கு ஒரு ஆசை. சொல்லு திவ்யா. நீ கவிதையில் பெருசாக சாதிக்கணும், உலகமே உன்னை புகழணும். உங்கள் அப்பா உன்னை பெற்றதை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும். ஊரெல்லாம் என் பையன் கவிஞர் சரவணன் சரவணன் சொல்லணும். கண்டிப்பாக அந்த நாள் வரும் திவ்யா. அது ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு எனக்கு தோணுது. சொல்லு. கவிதை சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ்பா. கவிதையை பற்றி தான் சொல்கிறா. நான் வரேன். ம். பாய். சொல்டி. பாய். பாய் திவ்யா.
காலேஜோட நல்ல பேர்ல உனக்கு பங்கு இருக்கிற மாதிரி நம்ம காலேஜ்க்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தா அதுலயும் உனக்கு பங்கு இருக்கு. லைப்ரரி கொடுத்தது யாரும் எனக்கு இன்னும் 2 ஹவர்ஸ்ல தெரிஞ்சாகணும். சொல்றா. டேய் மாப்பிள எங்கடா இருக்க? எங்க இருந்தா என்ன விஷயம் சொல்லு. டேய் முக்கியமான விஷயம்டா, நேர்ல வந்து சொல்லணும். என்ன தப்பா நினைச்சுக்காத, என்ன கொஞ்சம் தனியா விடு. டேய் மாப்பிள இருடா, உன்னோட பிரச்சனை விஷயமா தான்டா பேசணும். என்னடா சொல்ற? டேய் மாப்பிள லைப்ரரி கொண்டு வந்து யாருன்னு தெரியாம தான்டா இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுடா. யாரா? வேற யாரு, அவன் தான் அந்த ஆள் கேட்சி. டேய் ஐயோ எதுக்குடா அப்படி பண்ண? வாய் ஒரு மாதிரி கசப்பா இருந்தது, அதான் துப்புனேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் அதை கேட்கல. வேற எதை கேக்குற? லைப்ரரி எதுக்கு இருச்ச? அதே நீ கேக்குற? நான் ஏன் கேட்குறேன்னா, நீ பைத்தியக்காரத்தனமா பண்ற ஒவ்வொரு விஷயமும் நான் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுத்தா உனக்காகலாம் திட்டு வாங்குறதுக்கு? கண்டிப்பா தலையெழுத்து தான் நினைக்கிறேன். மறக்காதீங்க பாஸ். இப்ப பாருங்களேன், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க திட்டு வாங்குறீங்கன்னா தலையெழுத்து இல்லாம வேற என்னன்னு சொல்றது? இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையும் அடிச்சது இல்ல. ஆனா நீ பண்றதை பார்த்து எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்க போறேன்னு தெரியல. பாஸ், அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. பாஸ் சொல்றதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மன். அப்படின்னா என்ன பாஸ், உங்களுக்கு தூக்கம் வருதா? எனக்கும் தூக்கம் வருது. வரீங்களா போய் தூங்கலாம்? இங்க பாரு, நீ எதுவும் பண்ணாம பாத்துக்கிற வேலைய கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால நீ எதுவும் பண்ணாத. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன நான் மாத்திக்க முடியாது. நீங்க வேணா போயிட்டு அவனை பாத்துக்க முடியலன்னு கரஸ்பாண்டன்ட் சொல்றீங்க. சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்குற மாதிரி இல்ல. இங்க பாருங்க பாஸ், உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனைன்றது எனக்கு இப்பதான் புரியுது. கரஸ்பாண்டன்ட் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன், நீங்க சொன்னா எப்படி கேட்பேன்? போங்க, போயிட்டு அவனை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லுங்க. பல வாட்டி அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவங்க இது கேட்குற மாதிரி இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வரேன் பாஸ். ஒரு நிமிஷம், நீ லைப்ரரி கொடுத்திடுவ, அதுக்கு அவங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்றது? உங்களுக்கு படிக்கணும் ரொம்ப ஆசையா? நீ பேசுறதுலேருந்தே உனக்கு படிக்க பிடிக்கும்னு தெரியுது. ஒரிசாவுக்கு பாதிப்புனாலே ஓட்ஸ் வாங்கி அனுப்ப யோசிக்கிறவன் நான். என்னால பாதிப்புனா என்ன பண்ணலாம்? பேசாம சித்திக்கிட்ட சொல்லி புதுசா லைப்ரரி கட்டி கொடுத்துறவா? ஏன் எது சொன்னாலும் முறைக்கிற? யார்ப்பா நீ? இங்க பாரு, நடக்கிற காரியமா இருந்தா சொல்லு. நான் நடக்கிற காரியத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன புது லைப்ரரி ரெடி பண்ணிடலாமா? நடக்க முடியாத நடத்தி காட்டுவோம். அதான் ஆல்கேட்ஸ். பாய்.